குரு வணக்கம், குரு வாழ்க, குருவேச்சரணம். ஓம் சிவ சிவ ஓம். மை வேர்ல்ட் ஜங்ஷன் எனும் நமது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி. இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது மூலம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய பரிகார கோவில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு சிங்கீஸ்வரர் எனும் திருக்கோவில். மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன் உருவம் பெற வழிபட்ட தலமாக இதை கருதப்படுகிறது. அனுமனும் சிங்கியும் இசை எழுப்ப சிவபெருமான் ஆடி மகிழ்ந்த அற்புத ஆலயம் இது. வீணை தாங்கி அனுமன் வீற்றிருக்கும் திருக்கோவிலும் இதுதான். இசைத்துறையில் புகழ் பெற உதவும் திருத்தலமும் இதுதான். மூலம் நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்கிறது திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு சிங்கீஸ்வரர் எனும் திருக்கோவில். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டது. அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக திருமால் மோகினி வடிவம் எடுத்தார். பின்னர் தன்னுடைய மெய்யான திருமால் வடிவத்தை பெறுவதற்காக அவர் வழிபட்ட தலம் இது என்பதால் மெய்ப்பேடு என்று பெயர் பெற்றது. மெய் உண்மை, பேடு பெண். இந்த மெய்ப்பேடு என்பதே காலப்போக்கில் மருவி மப்பேடு என்றானதாக கூறப்படுகிறது. தொன்மை சிறப்பையும் பார்க்கலாம். விஸ்வநாத நாயக்கர் ஆட்சியில் அமைச்சராக புகழ்பெற்று விளங்கியவர் அரியநாத முதலியார். இவர் திருமலை நாயக்கரிடம் அலுவலராக இருந்த காலத்தியப்ப முதலியார் மகன் ஆவார். இவர் பிறந்த ஊர் மெய்ப்பேடு எனும் மப்பேடு ஆகும். இவரே விஸ்வநாத நாயக்கர் காலம் முதல் இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலம் வரை முக்கிய ஆலோசகராக விளங்கியவர் இவர். இந்த ஆலயத்தின் 5 நிலை ராஜகோபுரம், மதிர்ச்சுவர், கல் மண்டபம், வசந்த மண்டபம் முதலானவற்றை அரியநாத முதலியாரே கட்டியதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் இப்பகுதி முதலியார் சமூகத்தினர் பாண்டிய நாட்டிற்கு குடியேற்றப்பட்டனர். சோழவந்தான், திருநெல்வேலி முதலிய பகுதியில் இவர்கள் குடியேறினர். இன்றும் இவர்கள் தொண்டை மண்டல முதலியார் என வழங்கப்படுகின்றனர். முந்தைய காலத்து தொண்டை நாடு 24 கோட்டங்களையும், அதாவது முந்தைய காலத்து தொண்டை நாடு 24 கோட்டங்களையும் 79 நாடுகளையும் கொண்டு விளங்கியதை தொண்டை மண்டல சதகம் குறிப்பிடுகிறது. செங்காடு தோட்டத்தில் செங்காடு நாட்டில் அமைந்த ஊராக மப்பேடு விளங்கியது. இந்த ஆலயத்தில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வின் போது ஆலயத்தின் பிரதான கோபுர உச்சியில் கிபி 1947ஆம் ஆண்டு தொல்லியல் ஆய்வறிக்கையில் 2ஆம் ஆதித்ய கரிகால சோழன் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. அந்த கல்வெட்டு விளக்கெரிக்க கொடையளித்த விவரத்தையும் இவ்வாலயம் கிபி 967இல் 2ஆம் ஆதித்ய கரிகால சோழனால் கட்டப்பட்டதையும் உறுதி செய்கின்றது. சிங்கீஸ்வரர், அதாவது இந்த கோவிலுக்கு பெயர் வந்த காரணத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். திருவாலங்காட்டில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார். அப்போது மிருதங்கம் வாசித்த சிங்கி என்பவர் மானின், அதாவது சிவபெருமானின் நடனத்தை காணாமல் இசைப்பதிலேயே கவனமாக இருந்தார். எம்பெருமானாரின் நடனத்தை காண முடியவில்லையே என்று எண்ணி வருந்திய போது அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய இறைவன், மெய்ப்பேடு திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் மீண்டும் எனது காட்சியை காணலாம் என்றார். அதன்படி மெய்ப்பேடு சென்ற சிங்கிக்கு சிவபெருமான் நடனமாடி காட்சி தந்தார். இதனால் இத்தலத்து இறைவன் சிங்கி பிளஸ் ஈஸ்வரன், அதாவது சிங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். சுவாமியின் சன்னதிக்கு வலதுபுறம் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. நறுமணம் மிகுந்த மலருக்கு உரியவள் என்ற பொருளில் ஸ்ரீ புஷ்ப குஜாம்பாள் என்ற திருநாமத்துடன் அன்னை காட்சி தருகின்றாள். இவளே பூமுலை நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றாள். சதுரமான கருவறையில் உள்ள நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாய் வீற்றிருந்து அருளாசி வழங்குகிறாள் இந்த அன்னை. கருவறை முன் வைத்து உள்ள அர்த்த மண்டபம் 2 வரிசையில் 4 தூண்கள், முன் மண்டபம் 12 தூண்கள் தாங்கி நிற்கின்றது. இத்துடன் விஜயநகர கால பூ வேலைப்பாடுகள், இறை உருவங்கள், விலங்குகள் அழகுறச் செதுக்கப்பட்டுள்ளன இந்த மண்டபத்தில். ஆலய அமைப்பையும் பார்க்கலாம். தென்கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம் 7 கலசங்களை தாங்கி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. ராஜகோபுரம் முழுவதுமே
கலைநயமிக்க சுதை சிற்பங்களை கொண்டு கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகின்றன. ஆலயமானது கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம் ஆகியவற்றை உள்ளடக்கி அமைந்துள்ளது. மகாமண்டபத்தின் முன்பாக செவ்வக வடிவ முன் மண்டபம் அமைந்துள்ளது. தென்புற நுழைவு வாயிலில் நடராஜர் சபை இருக்கிறது. அர்த்த மண்டப புறச்சுவரில் தெற்கே விநாயகர், வடக்கே துர்க்கை ஆகியோரது திருமேனிகள் உள்ளன. கருவறையைச் சுற்றி தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா, அதன் அருகே சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர். ஆலயச் சுற்றில் இடம்புரி விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய ஆதிகேசவ பெருமாள், வீரபாலீஸ்வரர், வீணை ஆஞ்சநேயர், காலபைரவர், சூரியன் ஆகியோர் சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த ஆலயத்தின் தலமரமாக இலந்தை மரமும் தலத்தீர்த்தமாக வெண்தாமரை குளமும் உள்ளன. இந்த கோவிலில் சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. பிரதோஷம், ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், ஆவணி சதுர்த்தி உள்ளிட்ட விழாக்கள் விமரிசையாக நடைபெறுகிறது. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆலயத்தில் உள்ள நந்தி மண்டபத்தின் முன்பாக நவ வியாகரண கல் எனும் சிறிய கருங்கல் ஒன்று காணப்படுகிறது. தீராத மூட்டு வலி உள்ளவர்கள் மருத்துவம் பார்ப்பதோடு நில்லாமல் இந்த கல்லின் மீது நம்பிக்கையோடு ஏறி நின்று நந்தியையும் இறைவனையும் மனம் முருகி வேண்டிக் கொண்டால் வலியின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்கிறார்கள். இந்த வழிபாட்டை பிரதோஷம் மற்றும் கார்த்திகை சோமவாரங்களில் செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பலன் பெற்ற பக்தர்கள். சிவபெருமான் திருநடனம் புரிந்த இந்த ஆலயத்தில் ஈசனின் நடனத்திற்கு ஆஞ்சநேயர் வீணை இசைத்ததாக கூறப்படுகிறது. ஆஞ்சநேயர் வீரபாலீஸ்வரர் சந்நிதியின் எதிரில் நின்று வீணையை இசைத்து சிவபெருமானின் அருளை பெற்றதாக தலபுராணம் தெரிவிக்கிறது. ஆஞ்சநேயர் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதேபோல் வீணையை கையில் ஏந்தியிருக்கும் கலைமகளான சரஸ்வதி தேவியும் மூலம் நட்சத்திரத்தில் தோன்றியவர். எனவே இத்தலத்தில் வீணையுடன் அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயரை வணங்கினால் இசைத்துறையில் சங்கீத சக்கரவர்த்தியாகலாம் என்றும், இத்தலம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குறைகளை நீக்கும் தலம் என்றும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அமைவிடம் திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் வட்டத்தில் பூந்தமல்லியில் இருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மப்பேடு திருத்தலம். பூந்தமல்லியில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்தில் இருந்து 41 கிலோமீட்டர் தூரத்திலும், ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருத்தலம் இருக்கிறது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்மையே நடக்கட்டும். நன்றி.